நம்ம சாரதா வந்து கண்கிழங்க கேட்டு நம்ம காவிரி கிட்ட கேட்குறாங்க. என்ன காவிரி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க? உனக்கு நான் தான் முக்கியம், இந்த தவிர வேறு எதுவுமே முக்கியம் இல்லை. உன்னோட முடிவு மீறி நான் எதுவுமே பண்ண மாட்டேன் என்கிட்ட சத்தியம் பண்ணிட்டு இப்போ 2 கட்ட நிலைமையில் நிற்கிறேன்னா உனக்கு அந்த பையனுக்கு எதுவும் சம்மந்தம் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் பணத்தை தாண்டி ஏதோ ஒரு விஷயம் உங்கள் 2 பேருக்குள்ள இருக்கு. அப்படி என்னடி விஷயம் அப்படி சொல்லி ரொம்ப கோவமாக கேட்குறாங்க. இது பார்த்தோன்னா காவிரியும் கண்கிழங்க கேட்டு என்னை மன்னிச்சிட மாட்டோம், மிகப்பெரிய உண்மையை நான் மறைச்சிட்டேன். நான் பணத்துக்காக தான் இந்த வீட்டுக்கு நடிக்க போனேன், ஆனால் என்னால் அதை முடியலம்மா. ஏன்னா இந்த தாலி கட்டினால கல்யாணம் பண்ணி நாங்கள் வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டோம். நானும் அவரும் மனசார விரும்பி என்னோட வயத்தில் அவரோட குழந்தை வளருதுமா. அது மட்டும் இல்லாமல் விஜய் நானும் அம்மா அப்பா ஆகிட்டோம். நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கம்மா அப்படி சொல்லிட்டு மிகப்பெரிய குண்டை தூக்கி போட்டுறாங்க. இதை கேட்டுன்னு அப்படி சாரதை இடிஞ்சு போய் என்னடி சொல்கிறேன் அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஆமாம்மா நான் சொல்கிறது உண்மை தான், நான் கர்வமாக இருக்கேன். நீ வேறு எந்த டாக்டர் வந்து கூட்டி போய் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதா உண்மை. அதனால எனக்கு எந்த ஒரு முடிவு எடுக்க முடியாமல் இந்த மாதிரி நிலைமை நின்றுட்டுருக்கேன். எனக்கு அவர் இல்லாமல் எனக்கு வாழ்க்கையே கிடையாது. என் மனசு முழுக்க அவரை சுற்றி மட்டும்தான் இருக்குது. நானும் அவர் சந்தோஷமாக வாழ்க்கையை வாழணும், எங்கள் 2 பேரும் எப்படி சேர்த்து வச்சிடும் அப்படி சொல்லிட்டு கண்கலங்கி போய் நம்ம காவிரி சொல்கிறாங்க. இந்த பக்கத்தில் கிட்ட சாரதா வந்து எச்சி கையெடு, உன்னை பார்த்தாலும் எனக்கு அருவருப்பாக இருக்குது, அந்த அளவுக்கு அசிங்கமாக இருக்கா. அப்போ நீ பணத்துக்காக தான் நடிக்க போன சொன்னது எல்லாமே பொய் தானே. பணத்துக்காக ஆசைப்பட்டு அந்த வாழ்க்கை உனக்கு பிடிச்சி போய் நீ நிஜமானமே கணவன் மனைவி வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சுட்டு இதுக்கப்புறம் உனக்கு இந்த வீட்டில் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது, ஒழுங்கு மருந்து இந்த வீட்டு விட்டு வெளியே போயிரு காவிரி அப்படி சொல்லிட்டு காவிரி பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. இதை பார்த்தோன்னா கங்கா நம்ம குமரன் நிவனுக்கு எல்லாருக்குமே செம்ம கவர் ஜனமாக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் அவள் கர்வமாக இருக்கான்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இருக்க. என்னதான் நினச்சி பைத்தியக்காரத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காது அப்படி சொல்கிறாங்க. உடனே நம்ம சாரதாவும் ஆமாடி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா, இது தெரியாமல் நான் வேறு எத்தனால முட்டாள்தனமாக இருந்திருக்கேன், என் பொண்ணு என்ன மாரி எதுவுமே பண்ண மாட்டான். ஆனால் எனக்கு இப்போ தானே புரியுது, அவள் எல்லாமே பண்ணிட்டு வந்துட்டு இப்போ நின்றுட்டு இருக்கா. எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. இனிமேல் காவிரிக்கு எனக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது இப்படி சொல்லிட்டு ஒழுங்காக அந்த பையனை தேடி போ சொல்லு, அவன் வீட்டில் பிறகு மானகட்ட வழக்கில் வாழ சொல்லு அப்படி சொல்லிட்டு ரொம்ப கோவமாக கண்கிழங்கிக்கிட்டு அழுந்துக்கிட்டு அப்படி இடிஞ்சு போய் உட்காந்துறாங்க. இதை கவனிச்ச காவிரி என்ன சொன்னாலும் தெரியாமல் அழுந்துக்கிட்டே நிற்கிறாங்க. அப்போது நம்ம குமரனோ நிவினோ நம்ம காவிரியை கூட்டிகிட்டு போய் என்னம்மா காவிரி இந்த மாதிரி நடந்திருக்கு, அப்போ எதுக்காக நம்ம விஜய் வேணான்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, பேசாமல் விஜய் கூட போய் சேர்ந்து வாழ விடு தானே, எங்கள் பாட்டிக்கிட்டே எங்கள் சித்திக்கிட்டே நடந்த விஷயத்தில் நீ சொல்லிக்க விடுதானம்மா அப்படி சொல்கிறாங்க. உடனே நம்ம காவிரி முதல்ல எங்கள் வீட்டில் இருக்க பிரச்சனை முடியட்டும், தேவையில்லாமல் நாங்கள் பேர் எங்களுக்கு நிம்மதி கிடக்கூடாது, அதனால தான் விஜயோட சந்தோஷம் தான் முக்கியம், எனக்கு வேறு எதுவுமே முக்கியம் கிடையாது. என்னால் இங்கே சொன்ன மாதிரி பசுபதியால் தான் மிகப்பெரிய பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு, அதனால தான் நான் ஒதுங்கி போயிடலாம் நினச்சேன். ஆனால் இப்போ நடக்க பிரச்சனைலாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது, எனக்கு விஜய் வேணுமாமா அப்படி சொல்லிட்டு கண்கலங்கி போய் நிற்கிறாங்க. குமரன் வந்து விட்டு நான் பார்த்துக்கிறதுக்கப்புறம் இந்த பிரச்சனை எப்படி சமாளிக்கிற மட்டும் பாரு அப்படி சொல்லிட்டு நான் உன்னை விஜய் நான் சேர்த்து வைக்காம போக மாட்டோமா அப்படி சொல்லிட்டு நிவேனும் குமரனும் நம்ம காவிரிக்கு வாக்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரியே யாருக்குமே தெரியாமல் நிவேனும் குமரனும் விஜய் எப்படியாட்டும் காவிரி பார்க்க வர வச்சா போது எல்லா பிரச்சனையும் மொத்தமாக முடிஞ்சு போகிறேன் அப்படி சொல்லிட்டு குமரன் நிவேனும் பிளான் போடுறாங்க. அதே மாதிரி கரெக்டாக காவிரி மொபைலில் இருந்தே மொபைல் சுவிச் ஆஃப் பண்ணி விஜய்க்கு ஃபோன் பண்ணிடுறாங்க, மெசேஜ் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி அவங்களை பார்க்கணும் போல இருக்குது, சீக்கிரமே என்னோட வீட்டுக்கு வாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம விஜய்க்கு மெசேஜ் அனுப்பிட்டு மொபைலே சுவிச் ஆஃப் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி விஜயும் கரெக்டாக நைட்டில் யாருக்குமே தெரியாமல் அடுத்த வந்து நிற்கிறாங்க. அப்போ நம்ம குமரன் நிவனுங்க போய் நின்றுக்கிட்டு இங்கே பாருங்க விஜய், உங்களை வர சொன்னது நான் தான், காவிரி கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தேவையில்லாமல் காவிரி தப்பாக புரிஞ்சுக்கிட்டு காவிரி விட்டு விளைக்கிறேன்னு சொல்லிட்டு தப்பான முடிவு எடுத்துட்டு இருக்கீங்க. அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது, எல்லா உண்மையும் இப்போ தெரிஞ்சு போச்சு எங்களுக்கு. நான் ஒரு உண்மையை சொல்கிறது கேட்டு நீங்கள் என்ன முன்னாடி எடுங்க அப்படி சொல்லிட்டு உண்மையை சொல்ல வராங்க. அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு காவிரி வந்துடுறாங்க. காவிரி பார்த்துன்னு விஜய் வந்து இந்த வந்துட்டு அல்லா நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு இப்போ பழையபடி ஏதாவது சொல்லுவா, அவளுக்கு கூட வாழ விருப்பமே கிடையாது. எனவே நீங்கள் குமரன் எதுக்கு தேவையில்லாமல் இப்படி முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, அவள் இஷ்டப்படி விட்டுருங்க அப்படி சொல்லிட்டு விஜய் அங்கேருந்து போக போகிறாங்க. இதை கவனிச்ச குமரன் இவன் அப்படிலாம் கிடையாது, காவிரிக்கும் கூட வரதுக்கு முழு விருப்பம் தான், தேவையில்லாமல் நீங்கள் இப்படி பேசிகிட்டு இருக்காதீங்க, நீங்களும் காவிரி சேரக்கூட நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க, அவங்க தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, அதனால தான் காவிரி உங்களோட விட்டு பிரியலான்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கா அப்படி சொன்னோன்னே விஜய் வந்து செம்ம ஷாக் ஆகுறாங்க. அது எதுக்கு அப்படி, யார் அப்படி நினைக்கிறவளுங்க சொல்லுங்க அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அந்த இடத்துல காவிரி வந்து நிறுத்துங்க மாமா, நீங்கள் எதுவுமே சொல்ல தேவையில்ல, அவர் தான் முடிவு பண்ணிட்டு விட்டுட்டு போகிறேன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் எதுக்கு வந்து இப்படி பேசிட்டு இருக்காரு, அவரை போக சொல்லுங்க, எம்மளை எந்த ஒரு நம்பிக்கை கிடையாது, தெரிஞ்சு போச்சு எனக்கு, அவருக்கு நான் முக்கியம் கிடையாது, டிவோர்ஸ் பேப்பர் அளவுக்கு அனுப்புகிற அளவுக்கு அவர் இந்த அளவுக்கு மாறி இருக்காருன்னா இதுக்கப்புறம் நான் அவர் கூட சேர்ந்து வாழணும் எந்த ஒரு அவசியமே கிடையாது அப்படி சொல்லிட்டு நமக்கு அவரே கோவத்தில் சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே விஜய்க்கு ஒன்றும் அப்படி நான் என்ன டிவோர்ஸ் பேப்பர் எப்போ அனுப்புறேன்னு சொல்லி கேட்குறாங்க. எதுவுமே தெரியாமல் நினச்சிட்டு இருக்காதீங்க, நீங்கள் தான் ஃபோனில் சொன்னீங்களா உனக்கு எனக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு, அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் அவளுக்கு எனக்கு இந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு அதனால தான் டிவோர்ஸ் பேப்பர் அனுப்பினீங்க அப்படி சொல்லிட்டு ரொம்ப கோவமாக கேட்குறாங்க. விஜய் சொல்கிறாங்க முட்டாள் மாதிரி பேசாதுக்கு, அவர் நீ தான் பைத்தியக்காரத்தனமாக எல்லாத்தையும் நடிச்சுட்டு இப்படி விட்டுட்டு விலகி போயிட்டுருக்கேன், நான் டிவோர்ஸ் பேப்பர் அனுப்பல, விட்டுட்டு போகிறதா கடவுள் நினைக்கல, நீ தான் விட்டுட்டு போகிறேன்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துகிட்டு இருக்கு, அதனால தான் உன்னோட விருப்பத்துக்கு நான் மதிப்போடு நான் ஒதுங்கி நிற்கிறேன், அதுக்கப்புறம் எல்லா பிள்ளைக்கும் கேமில் போட்டுரு அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே நம்ம குமரன் வந்து இது ஒன்றும் காவிரி ஒன்றும் பண்ணலை, அது மட்டும் இல்லாமல் எல்லாமே உங்கள் குடும்பத்தில் இருக்கீங்க தான் அப்படி சொல்லிட்டு நம்ம நிவின் வாய் தவறி எல்லாம் சொல்லிடுறாங்க. இது கேட்டோன்னு காவிரி வந்து நிவின் நிறுத்துங்க அப்படி சொல்லிடுறாங்க. இதை கேட்டு விஜய்க்கு ஒன்றும் புரியல, என்ன என் குடும்பத்தில் இருக்கீங்க, யார் என்ன பண்ணா, அது மட்டும் யார்கிட்ட இந்த வீட்டுக்கு வந்தாங்களோ ஏதாவது சொன்னாங்களா அப்படி சொல்லி கேட்குறாங்க. உடனே குமரன் நிவனை தலை குனிஞ்சு போய் நிற்கிறாங்க, காரோட பேச்சு கேட்டுக்கிட்டு. அப்போ காவிரி வந்து அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, முடிவு பண்ணிட்டு விட்டுட்டு போகிறதான்னு சொல்லிட்டு போயிருங்க, அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிட்டேன், என் குடும்பத்துக்கு எங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சு பற்றி நான் கர்வமாக இருக்கேன்,
இதுக்கப்புறம் எப்படி சமாளிக்க எல்லாமே தெரியும். இதுக்கப்புறம் நீங்கள் நினச்ச மாதிரி நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க, நான் என் வேலையை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் அங்கேருந்து காவேரி போகிறாங்க. இந்த பக்கம் நிவினும் குமரனும் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. விஜய் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லுவாங்களா நிவினும் குமரனும். அது மட்டும் இல்லாமல் விஜய்க்கு எப்போ தான் தெரிய வந்த போது நம்ம சித்தியும் இங்கே பாட்டி தான் இந்த மாதிரிலாம் சட்டம் போட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு விஜய்க்கு கூடிய சீக்கிரம் தெரிய வந்துச்சு. நம்ம காவேரி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் நினைக்கிறீங்களா அப்படின்னு வீடியோ கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.